நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் 1.5 வருஷத்துல ஒரு கட்சியை அந்த உட்கட்டமைப்பு அந்த கட்சிக்கு மாவட்டம் வட்டம் ரீதியா பொறுப்புகளை ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் கொடுத்து அந்த கட்சியை ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கட்சியாக மாற்றி வச்சிருக்காரு. உறுப்பினர்களை சேர்ப்பதில் மாநாடுகள் நடத்துவதிலிருந்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்துவதிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செதுக்கி இருக்காரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா திமுக என்ன நினைச்சீங்கன்னா நாங்க தான், எங்களை மிஞ்ச யாருமே இல்லை, இனி வரக்கூடிய காலங்கள்ல நாங்க தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வேலையில திடீரும் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய். இன்னைக்கு 50% வாக்குகள் தளபதி விஜய்க்கு பொதுமக்கள் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வெளியாகும். இன்னும் அவங்களுக்கு ஒரு வருஷம் இருக்கு. அந்த ஒரு வருஷத்துல மீதி 50% வாக்குகளையும் மக்களையும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய திட்டங்களை வச்சிருக்காங்க. ஏன்னா பூத் மாநாடு நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு தளபதி விஜய். இதனால தெருவுக்கு தெருவு, ஏரியாவுக்கு ஏரியா, ஒவ்வொரு இடத்துலையும் போய் மக்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு அவர் மீதி அந்த 50% வாக்குகளையும் பெற்று 2026 ஆட்சி அமைப்பாருன்னு நான் நினைக்கிறேன்.